வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியின் பேட்டியின் போது கருத்து தெரிவிக்க அனுமதிக்கப்படாதது தம்பிதுரைக்கு இழுக்கு என ஓபிஎஸ் கருத்து. இபிஎஸ் தலைமை பண்பு இல்லாதவர் என்றும் விமர்சனம். ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பொது சமையல் கூடம் 10 பேர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம். டெல்லியில் வெளுத்து வாங்கும் கனமழை. பரஸ் சவுக் பகுதியில் வேரோடு மரம் சாய்ந்ததில் 2 பேர் காயம். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 வீடுகள் கட்டப்படும். நகர்ப்புறங்களில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச காலை உணவு வழங்கவும் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும். அமைச்சர் தங்கம் தென்னரசு வேண்டுகோள். அரசு உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையின் மனதிலே வைத்து பொதுமக்களுடைய நலனை கருதி அதேபோல உங்களுடைய மற்ற கோரிக்கைகளெல்லாம் மனதிலே வைத்து நீங்கள் உங்களுடைய வேலை நிறுத்தத்தை விடுத்து பணிகளுக்கு திரும்பி அந்த பணிகளை ஈடுபடுத்த வேண்டும் என்று நான் அரசின் சார்பாக மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் நேற்றிரவு கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் 10 சமூக நலக் கூடங்களில் அடைத்து வைப்பு. ரிப்பன் மாளிகை அருகே கூடுதல் காவலர்கள் குவிப்பு. அடித்து நொறுக்கி தூய்மை பணியாளர்களை அரசு அகற்றியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தாக்குதல் நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். உச்சநீதிமன்றம் விதித்த 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை தமிழ்நாடு அரசுக்கு செலுத்தினார் சி.வி. சண்முகம். அரசு தலைமை வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் தகவல். தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடாது என வலியுறுத்தி 19ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் அறிவிப்பு. நலம் காக்கும் ஸ்டாலின் மற்றும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டங்களுக்கு எதிரான மனுக்கள் தள்ளுபடி. அதிமுக வழக்கறிஞர் உட்பட 2 மனுதாரர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த உயர்நீதிமன்றம். பாம்பன் செங்குத்து தூக்கு பாலத்தில் 2 நாட்களுக்கு முன் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட விவகாரம். மதுரை கோட்ட மேலாளர் ஆய்வு. புதுச்சேரியில் முதலீடு செய்தால் 30 நாட்களில் பணம் இரட்டிப்பு என மோசடி. 50 லட்சம் ரூபாய் வரை இழந்துள்ளதாக பொதுமக்கள் புகார். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய செமிகண்டக்டர் ஆலை குஜராத்திற்கு மாற்றப்பட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாக ஜெயராம் ரமேஷ் சாடல். எடப்பாடி பழனிசாமியின் பேட்டியின் போது கருத்து தெரிவிக்க அனுமதிக்கப்படாதது தம்பிதுரைக்கு இழுக்கு என ஓபிஎஸ் கருத்து. இபிஎஸ் தலைமை பண்பு இல்லாதவர் என்றும் விமர்சனம். ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பொது சமையல் கூடம் 10 பேர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம். டெல்லியில் வெளுத்து வாங்கும் கனமழை. பரஸ் சவுக் பகுதியில் வேரோடு மரம் சாய்ந்ததில் 2 பேர் காயம். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 வீடுகள் கட்டப்படும். நகர்ப்புறங்களில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச காலை உணவு வழங்கவும் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு.
சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும். அமைச்சர் தங்கம் தென்னரசு வேண்டுகோள். அரசு உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையின் மனதிலே வைத்து பொதுமக்களுடைய நலனை கருதி அதேபோல உங்களுடைய மற்ற கோரிக்கைகளெல்லாம் மனதிலே வைத்து நீங்கள் உங்களுடைய வேலை நிறுத்தத்தை விடுத்து பணிகளுக்கு திரும்பி அந்த பணிகளை ஈடுபடுத்த வேண்டும் என்று நான் அரசின் சார்பாக மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் நேற்றிரவு கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் 10 சமூக நலக் கூடங்களில் அடைத்து வைப்பு. ரிப்பன் மாளிகை அருகே கூடுதல் காவலர்கள் குவிப்பு. அடித்து நொறுக்கி தூய்மை பணியாளர்களை அரசு அகற்றியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தாக்குதல் நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். உச்சநீதிமன்றம் விதித்த 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை தமிழ்நாடு அரசுக்கு செலுத்தினார் சி.வி. சண்முகம். அரசு தலைமை வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் தகவல். தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடாது என வலியுறுத்தி 19ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் அறிவிப்பு. நலம் காக்கும் ஸ்டாலின் மற்றும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டங்களுக்கு எதிரான மனுக்கள் தள்ளுபடி. அதிமுக வழக்கறிஞர் உட்பட 2 மனுதாரர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த உயர்நீதிமன்றம். பாம்பன் செங்குத்து தூக்கு பாலத்தில் 2 நாட்களுக்கு முன் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட விவகாரம். மதுரை கோட்ட மேலாளர் ஆய்வு. புதுச்சேரியில் முதலீடு செய்தால் 30 நாட்களில் பணம் இரட்டிப்பு என மோசடி. 50 லட்சம் ரூபாய் வரை இழந்துள்ளதாக பொதுமக்கள் புகார். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய செமிகண்டக்டர் ஆலை குஜராத்திற்கு மாற்றப்பட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாக ஜெயராம் ரமேஷ் சாடல். எடப்பாடி பழனிசாமியின் பேட்டியின் போது கருத்து தெரிவிக்க அனுமதிக்கப்படாதது தம்பிதுரைக்கு இழுக்கு என ஓபிஎஸ் கருத்து. இபிஎஸ் தலைமை பண்பு இல்லாதவர் என்றும் விமர்சனம். ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பொது சமையல் கூடம். 10 பேர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம். டெல்லியில் வெளுத்து வாங்கும் கனமழை. பரஸ் சவுக் பகுதியில் வேரோடு மரம் சாய்ந்ததில் 2 பேர் காயம். நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 வீடுகள் கட்டப்படும். நகர்ப்புறங்களில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச காலை உணவு வழங்கவும் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும். அமைச்சர் தங்கம் தென்னரசு வேண்டுகோள். அரசு உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையின் மனதிலே வைத்து பொதுமக்களுடைய நலனை கருதி அதேபோல உங்களுடைய மற்ற கோரிக்கைகளெல்லாம் மனதிலே வைத்து நீங்கள் உங்களுடைய வேலை நிறுத்தத்தை விடுத்து பணிகளுக்கு திரும்பி அந்த பணிகளை ஈடுபடுத்த வேண்டும் என்று நான் அரசின் சார்பாக மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் நேற்றிரவு கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் 10 சமூக நலக் கூடங்களில் அடைத்து வைப்பு. ரிப்பன் மாளிகை அருகே கூடுதல் காவலர்கள் குவிப்பு. அடித்து நொறுக்கி தூய்மை பணியாளர்களை அரசு அகற்றியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தாக்குதல் நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். உச்சநீதிமன்றம் விதித்த 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை தமிழ்நாடு அரசுக்கு செலுத்தினார் சி.வி. சண்முகம். அரசு தலைமை வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் தகவல்.
தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடாது என வலியுறுத்தி 19ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் அறிவிப்பு. நலம் காக்கும் ஸ்டாலின் மற்றும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டங்களுக்கு எதிரான மனுக்கள் தள்ளுபடி. அதிமுக வழக்கறிஞர் உட்பட 2 மனுதாரர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த உயர்நீதிமன்றம். பாம்பன் செங்குத்து தூக்கு பாலத்தில் 2 நாட்களுக்கு முன் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட விவகாரம். மதுரை கோட்ட மேலாளர் ஆய்வு. புதுச்சேரியில் முதலீடு செய்தால் 30 நாட்களில் பணம் இரட்டிப்பு என மோசடி. 50 லட்சம் ரூபாய் வரை இழந்துள்ளதாக பொதுமக்கள் புகார். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய செமிகண்டக்டர் ஆலை குஜராத்திற்கு மாற்றப்பட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாக ஜெயராம் ரமேஷ் சாடல்.